ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிப்போங்க. இன்றைக்கி காலையில் சத்தானதாகவும் சுவையானதாகவும் சிறியவங்கலேருந்து பெரிய வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு டிஃபன் தான் நான் பண்ணினேன். இதை செய்யறதுக்கு வடசட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு போட்டு கடலைப்பருப்பும் செவந்ததும் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருந்த ஒரு வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு கருவேப்பிலை ஒரு 2 ஈர்க்களவுக்கு கருவேப்பிலை நான் போட்டிருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கும்போது வறுத்து வச்ச நிலக்கடலை ஒரு 1/2 கப் அளவுக்கு நாம் இது கூட சேர்த்துக்கலாங்க. அது கூட தக்காளி பழம், பெரிய பழமாக இருந்தால் 1 பழம், சின்ன பழமாக இருந்தால் 2 பழம் பொடியாக நறுக்கி வச்சதை இது கூட போட்டு நல்லா பிரட்டிக்கலாங்க. நல்லா பிரட்டிட்டு வேகும்போது பொடியாக கட் பண்ணி வச்ச கேரட் ஒரு 1/2 கப் அளவுக்கும் ஒரு 1/2 கப் அளவுக்கு பீன்ஸும் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. இது நல்லா கலக்கி விட்டு வெந்துட்டுருக்கும்போது ஒரு 10 முந்திரி பருப்பு அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து எல்லாமே நல்லா கலக்கி விட்டு நல்லா வேகணுங்க. இப்படியே ஒரு பாதி அளவுக்கு கேரட் பீன்ஸ் எல்லாமே பாதி அளவுக்கு நல்லா வெந்துடணுங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த தண்ணி எவ்வளோ அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு சம்பா கோதுமை ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. 2.5 அல்லது 3 கப்பு ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி துருவி போட்டுக்கோங்க அல்லது தட்டி போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 1 கப் ரவை அளவு போட்டு நல்லா கிளறி சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டு மூடிட்டு எடுத்து சட்னியோடு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.